கோலநெடு மாலையனும் கோலங்கட்டி ஆடுகிறான். திருநாள் நடத்தி அன்னதர்மம் மட்டும் சிறப்பு நடத்தக்கூடிய ஒரு வழிபாடு இருக்குன்னா அது ஐயாவுடைய வழி. ஐயா வழின்னு சொல்றதுக்கே பயமா இருக்கு. ஏன்னா ஐயா வழி அம்மா வழின்னு அங்கேயும் சண்டை போட்டு போயிடுறாங்க. ஆமா, இப்படிப்பட்ட நிலைகள் மாற வேண்டும் என்பதற்காக ஐயா வழி அல்ல, இது அன்பு வழி. கடம்பங்குளம் மக்களே, நீங்கள் அன்பு கொடுக்கின்ற அதிக மக்கா, உங்க வழி ஐயாவுடைய வழி அல்ல, அன்பு வழி. இந்த வழிக்குள்ள இருக்கணும். இது சாமி தந்தது, இது சிறப்பு. ஒரு சாதிக்கு மட்டும் வந்தவர் அல்ல ஐயா, சாதிக்க பிறந்தவன் அத்தனை பேருக்கும் தெய்வம் ஐயா வைகுண்ட சுவாமி. இந்த உலகத்துக்குள்ளேயே முக்கால் அடிக்குள் அந்த பரம்பொருள் அவர் சொன்னது அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. அதனால கவனம், உலகம் ஒண்ணு அழியாது, உலகம் உருண்டுகிட்டு தான் இருக்கும். ஆனா அந்த நிலைகள் மாறும். கடல் வேகமா வந்துன்னா கன்னியாகுமரியில இருந்து கடம்பங்குளம் வரைக்கும் சுவாக போவாதா போக்குதே. ஆமா, ஐயா தான் சொன்னாரு. ஆமா, வானமது அம்மியாக பூமி எது குளவியாக, ஆனமது குளவியாக பூமி எது அம்மியாக, தானமது நிரப்பும் தன்னந்தன்னால் அழியும். அப்படி அழியக்கூடிய நிலை வந்தா என்ன ஆகும் பார்த்தேளா? அதனாலே அறிந்தோம் அறிந்திடுங்கோ அறிந்திடுங்கோ தெரிஞ்சாலும் போதாது. பணிந்தோ பணிந்திடுங்கோ பணிந்திடுங்கோ ஐயா மாறந்தாதி அந்த சிறப்புகளை எல்லாம் அறிந்து தெரிந்து கொள்வதற்கு தான் நம்மள மாதிரி ஆட்களை ஐயா அனுப்பி இருக்கிறார். நீங்க பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒன்னா இருக்கணும், சண்டை போடப்படாது, அடுத்த மரங்களை குறைச்சு பேசப்படாது, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டையும் பண்போட நேசமா இருக்கணும். அந்த நினைப்பெல்லாம் சொல்றதுக்கு தான் ஐயா கிட்ட ஐயா நாங்கள் அறிந்தறியாம செய்யலாம் ஐயா. அதோட முடிஞ்சு நம்ம செய்த அவர் தான் பொறுக்கணும், நம்ம பொறுத்துக்கிட மாட்டோம். அதுக்கு பிறகு ஒண்ணு சொல்ல ஒண்ணு கேட்டு, ஒண்ணு சொல்ல ஒண்ணு கேட்டு, ஒண்ணுக்கு ஒண்ணு நிரப்பா இருக்கணும். ஆமா, சொல்றமே செய்யறமா செய்யறமா தாயி என்ன கிளம்பியாச்சா நிரப்பா இருக்கு. அப்ப நிரப்பா இருக்கிறோமா? அதெல்லாம் கேட்கறதோட சரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த நிலை வரக்கூடாது. மற்ற மதத்தோட பார்க்கும் போதாவது நாம மாறணும். இன்றைக்கு உலகத்துக்குள்ளே உயர்ந்த சிறந்த வழிபாடை வைத்துக் கொண்டு இருக்கிற ஒரு நிலை இருக்கிறன்னா அது இந்து மதம் தான். ஐயாவளி ஒண்ணும் தனியா பிடிச்சிட்டு போன வழி இல்லை. எல்லாரும் சொல்லுவோம் ஐயாவளி தனி மதம் தனி மதம் கிடையாது. அகில திரட்டை படித்து பார்த்தால் தெரியும். ஆரம்பத்தில் இந்த ஏரணியும் ஆயோ இவ்வுலகில் தவசம் பண்ணி காரணம் போல் செய்த கதை கட்டுரைக்கு பூரணமாய் ஆராய்ந்து பாட அடியேன் சொல் தமிழ் குதவி காரணம் போல் செய்த கதை நாராயணன். ஐயாவளி என்ன குப்பை தொட்டிக்குள்ளே கொண்டு குவிக்க முடியும்? அவர் மணி அடிச்சாரா? அவன் மணி அடிச்சா உலகமே அதிர்வானா?